ஒரே இடத்துல நிற்கிறதுக்கு நாம் மரம் கிடையாது, மனிதர்கள் தான். இந்த உலகம் ஒரு புத்தகம்ண்டா பயணம் செய்யாதவங்க அதில் முதல் பக்கத்தை மட்டுமே படித்தவங்கன்னு அர்த்தம். காலையில் எழும்புறது, வேலைக்கு ஓடுறது, வந்து தூங்குறது, இதுக்கு நடுவில் எங்கேயோ நம்ம வாழ்க்கையை நம்ம தொலைச்சிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையை மறுபடியும் தேடி பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி பயணம் மட்டும்தான். புதிய பாதைகள், தெரியாத முகங்கள், புரியாத மொழிகள், இது எல்லாமே உனக்கு ஒரு புது அனுபவத்தை தரும். நீ ஒரு மலை உச்சியில் நின்று அந்த காற்றை சுவாசிக்கும் போதோ, இல்லை ஆர்ப்பரிக்கிற கடலோரத்தில் நின்று அந்த அலைகளை பார்க்கும்போதோ உன் மனசில் இருக்கிற அத்தனை பாரமும் கரைஞ்சு போகும். காசு சேர்த்து வைக்கிறது மட்டும் சொத்து இல்லை, நீ சேர்த்து வைக்கிற இந்த பயண நினைவுகள் தான் உன்னோட வாழ்க்கையோட உண்மையான சேமிப்பு. நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் வந்த பிறகு போய்க்கலான்னு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பணம் வரும்போது நம்மக்கிட்ட நேரம் இருக்காது, நேரம் இருக்கும்போது நம்ம உடம்புல தெம்பு இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் பயணிங்க. ஆடம்பரமான ஹோட்டல் தான் வேணுமண்டில்ல, தங்குறதுக்கு ஒரு சாதாரண வீடு, ஒரு சின்னதாக ஒரு பைக், கொஞ்சமாக தைரியம், இது இருந்தாலே போதும். இந்த உலகத்தில் சின்ன சின்ன இடங்களையாவது சுற்றி பார்க்கலாம். ட்ராவல் பண்ணி பாருங்கள், அப்போ தான் இந்த உலகம் எவ்வளவு பெருசுன்னு புரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிரச்சனை எவ்வளவு சின்னதுன்னு தெரியும். ஒரு இடத்துக்கு போகும்போது நீ சாதாரண ஒருத்தனாக போவ, ஆனால் அங்கிருந்து திரும்பி வரும்போது ஒரு புது மனுஷனாக திரும்பி வருவ. வாழ்க்கைங்கிறது வாழ்கிறதுக்கு தான், பணம்ண்டு ஓடுறதுக்கு மட்டும் இல்லை. கவலைகள், வலிகளை மறந்து முடிவில்லாத பயணங்களை செய்யுங்க. உலகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போவே ஆரம்பிங்க சந்தோஷமான பயணத்தை. ஸோ முயற்சி பண்ணுங்க, முடியாதுன்னு எதுவுமே கிடையாது.